வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஆடி மாத ஸ்பெஷல் அம்பாளுக்கு பிடிச்ச அரிசி கேசரி தான். இது ஆடி வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமை நம்ம கடவுளுக்கு படைச்சோம்னா ரொம்ப விசேஷம். இந்த விசேஷமான கேசரி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் 1 கப் பச்சரிசி எடுத்துக்கிறோம். நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு டம்ளரில் கூட அளவு எடுத்துக்கலாம். ஆனால் பச்சரிசி தான் ரொம்ப நல்லது சாமிக்கு படைக்கிறதுனால. அந்த 1 கப் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். ஆனால் 3 கப் தண்ணி ஊற்றாமல் 1 கப் பால் சேர்த்து ஊற்றினா அம்பாளுக்கு படைக்கிறதுனால நம்ம பால் சேர்த்து செஞ்சால் ரொம்ப விசேஷம். அதனால் இதில் நான் 1 கப் பால் சேர்த்து இது கூட 2 கப் தண்ணி சேர்த்து ஊற்றுறேன். நீங்கள் டம்ளரில் கூட அளந்துக்கங்க. நம்ம எந்த கப்பில் அளக்கிறோமோ அதே கப்பில் தான் தண்ணி ஊற்றணும். 3 கப்பு ஊற்றினா போதும். இது ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருங்க. ஏன்னா பச்சரிசினால சீக்கிரம் வெந்துடும். ஆனால் நல்ல குழஞ்ச தன்மையாக இருக்கணும். ஒரு மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருங்க. மூணு விசில் வந்த உடனே நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கங்க. மசிச்சாதான் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அரிசி தன்மை இருந்தால் கூட நல்ல மையாக வந்துடும். ஆனால் இது சூடோடு தான் மசிக்கணும். கொஞ்சம் ஆறிடுச்சுனாலும் உங்களுக்கு கட்டித்தன்மை வந்துடும், உங்களுக்கு நல்லா இருக்காது. நல்லா சூடோடு மசிச்சுக்கங்க. மசிச்சுக்கிட்டு ஒரு பேன் எடுத்து நல்லா மசிச்சிருங்க. ஒரு பேனில் நம்ம அரிசி அந்த வெந்த சாதம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா தண்ணியில் போட்டால் தான் உங்களுக்கு கொழகொழப்பு தன்மையோடு நல்லா இருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக வெதன்னு இருக்கும். அதுக்காக இந்த சாதத்தை தூக்கி அதில் போட்டு நல்லா கொழன்னு கொதிக்க விடுங்க. கட்டிகள் இல்லாமல் வந்துடும். உங்களுக்கு தண்ணியில் சேர்க்கும்போது சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட அது நல்லா கரைஞ்சி ஸ்மூத்தாக வந்துடும் உங்களுக்கு. இது ஆடி மாதம் அம்பாள் கோவில்கள்லாம் பிரசாதமாகவும் கொடுப்பாங்க. இது ரொம்ப விசேஷமான கேசரி. நல்லா மசிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா வரட்டும். வந்த உடனே கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க, உடச்சி விட்டுறணும். ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் சொன்னது சூடோடு போடணுன்றது. ஆறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கட்டிகள் விழுந்துடும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு கொடுக்கணும். மசிஞ்சு கொடுத்துட்டு இதுக்கு 1 கப் அரிசிக்கு 1 கப் சர்க்கரை போதும். இது அளவு கரெக்டாக இருக்கும். இந்த சர்க்கரையை போட்டுட்டு கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அதனால் போட்டு நல்லா கிளறிடுங்க. இந்த ஸ்வீட்டே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் ரொம்ப அதிக இனிப்பு வேணும்னா இன்னும் ஒரு 3 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். இது கரெக்டாக இருக்கும். அது நல்லா இலக்கம் கொடுத்து உங்களுக்கு வந்த உடனே இதில் ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி போடணும். நல்லா கொதிக்கணும். இது ஃபுட் கலர் போடுவாங்க. இதை நம்ம அம்பாளுக்கு படைக்கிறதுனால ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. சாமிக்கு படைச்சது ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சள் கலர் நல்ல விசேஷமானது, மங்களகரமானது இல்லை. ஃபுட் கலர் சேர்க்காமல் மஞ்சப்பொடி போடுங்க, நல்லாயிருக்கும். இதில் இன்னும் நம்ம நெய் சேர்க்கவே இல்லை. ஒரு பிஞ்சு உப்பு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. உப்பு எதுக்கு நம்ம சேர்க்குறோம்னா அந்த இனிப்பை நமக்கு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான். விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு பிஞ்சு போட்டால் போதும். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போடணும்.
போட்டுட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு இப்போ தான் நம்ம நெய் சேர்க்குறோம். அவங்கவுங்க தேவைக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க தேவைக்கு எவ்வளோ நெய் தேவையோ நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிவிடுவோம். அது முந்திரி பருப்பு தாளித்து கொட்டணும். இது முந்திரி பருப்போட இதில் ஒரு 2 கிராம்பு சேர்த்து செய்கிறதா இதோட வாசனைக்கு தூக்கலாக இருக்கும். உங்களுக்கு இந்த கேசரி அம்பாள் கேசரியில் 2 கிராம்பு போடுவாங்க. 2 கிராம்பு போட்டால் போதும், அளவுக்கு அதிகமாக போட வேண்டாம். அந்த கிராம்போட வாசனையில் அந்த அரிசி கேசரி அவ்வளோ அபாரமாக இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா பொரிஞ்ச உடனே அந்த நெய்யோடு சேர்த்து அதில் தூக்கி கொட்டிட வேண்டியது தான். கொஞ்சம் காஞ்ச திராட்சையும் போட்டு அவங்கவுங்க விருப்பம், காஞ்ச திராட்சை இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். காஞ்ச திராட்சையும் முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதோடு சேர்த்து 2 கிராம்பும் நல்லா பொரிய விட்டதுனால வாசனை சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அந்த நெய் உள்ளே இழுத்துக்கிட்டு அந்த நெய் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் விட்டுக்கிட்டு வெளியே வரும் பதம், அதுதான் கேசரி சாஃப்டாக வந்துடும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அந்த நெய் வாசனையேக்கும் அந்த கிராம்பு வாசனையும் அருமையான அரிசி கேசரி தயாராகிடுச்சு. பார்த்திங்களா, நெய் ஊற்றின நெய் பூரா நல்லா விட்டுட்டு பார்த்திங்களா சுருண்டு வந்துருச்சு. இதுதான் பதம். இது எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும், சாஃப்டாக நல்லா இருக்கும் உங்களுக்கு. கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு எடுத்து பவுலில் வச்சிட வேண்டியதான். அந்த வாசனைக்கும் அரோமாவுக்கும் ரொம்ப டேஸ்டான கேசரி ரெடி ஆகிடுச்சு. அம்பாளுக்கு பிடித்த கேசரி இது. நீங்களும் வீட்டில் இந்த ஆடி மாதம் செஞ்சு பாருங்கள், அம்பாளுடைய அருளை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.